கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அனுதினமும் ஒரு அதிகாரத்தை நாம் வாசித்து அதிலுள்ள வேத ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த நாளில் நாம் வாசிக்கப் போகிற அதிகாரம் சங்கீதம் 1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது, பாவிகளுடைய வழியில் நிற்காம பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்ன பண்ணணுமா? அவனுடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும். அதில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அருமையான தேவ ஜனமே, வேத வசனத்தில் நாம் எப்படி இருக்கணும்? முதலாவது பிரியமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவானமா. நமக்கு அநேக வேலைகள் இருக்கலாம், ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? இரவும் பகலும் நாம் என்ன பண்ணணுமா? அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஏனென்றால் கர்த்தருடைய வேத வசனத்தில் நாம் வளரும் பொழுது, கர்த்தருடைய வேதத்தை நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய இருதயம் மாறும், நம்முடைய வாழ்க்கையானது மாறும். ஆகவே நாம் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்கச் செய்வார், ஆசீர்வதிக்கிறார். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் எப்படி இருப்பானாமா? இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். தன் காலத்தில் தன் கனியை தருவான். ஏற்ற வேளையில் ஏற்ற காலத்தில் இந்த வார்த்தையானது கனியை கொடுக்கும். ஆகவே அவன் செய்வதெல்லாம் எப்படி இருக்குமா? ஆசீர்வாதமாக இருக்கும். என வேத வசனத்தை நாம் தியானிக்க நம்ம வாழ்க்கையானது மாறும், மறுரூபமாக்கப்படும். ஆகவே நம்முடைய கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அனுதினமும் வேத வசனத்தில் நம்ம பிரியமாக இருக்கணும். அனுதினமும் நாம் வேத வசனத்தை தியானிக்கணும். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். வேத வசனத்தை தியானித்து அதன்படி நாம் நடக்கிற யாவரும் நீதிமான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வழியை எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர் பார்த்து கொள்கிற தேவன். நாம் செய்வதெல்லாம் கர்த்தருடைய வேதத்தை படித்து தியானித்து அதற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த வசனங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.